வணக்கம். சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச இஞ்சி துவையல், இஞ்சி சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும். இது எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் தொட்டு சாப்பிட்லாங்க. அது போக இட்லி, தோசை, ஆப்பம், பணியாரம் இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது 2-3 நாள் பக்கம் வச்சும் கூட சாப்பிட்லாங்க. இஞ்சி அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பித்தம், வாந்தி, மயக்கம், தலைச்சுற்றல், அஜீர்ணம் இந்த மாதிரி பல பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. இஞ்சி நல்லா கழுவிட்டுங்க, மேல் தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும். இப்போ வதக்கி விட்டுருக்குங்க. 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய், கடலெண்ணெய், ஆயில், தேங்காய் எதில் வேணாலும் இந்த சட்னி நீங்கள் வதக்கி செய்துக்கலாம். நல்லெண்ணெய் செய்துக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணுங்க, கருக விட்டுறக்கூடாது. கடலைப்பருப்பு வறுபடுறது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு லேசாக செவந்து வரட்டுங்க. இப்போ கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு லேசாக செவந்து வந்துருச்சுங்க. இது கூட 200 கிராம் பக்கம் இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி நம்ம சேர்த்துக்கும் போதுங்க நல்லா வதங்கி சீக்கிரமாக அதோட பச்சை வாடை போய் டேஸ்ட்டாக இருக்கும் சட்னிக்கு. இப்போ இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட காரத்துக்கு 5-6 வரமிளகாய். இஞ்சி காரமாக இருக்கிறனால வரமிளகாய் அவங்க காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே சிறிதளவு புளி. பாருங்கள், இஞ்சி இந்த பதத்துக்கு நல்லா வதங்கியிருக்கணும். அதே மாதிரி பாதி உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு வறுபட்டுருக்கும். அப்போ நம்ம வதக்கும் போதே பாருங்கள் எக்ஸ்ட்ரா நல்லா செவந்து வந்துருச்சு. உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு பாதி செவந்து வரும்போதே நீங்கள் இஞ்சி சேர்த்துக்கிட்டா இந்த பக்குவத்துக்கு எல்லாமே நல்லா வதங்கி வரக்கு சரியாக இருக்கும். ஒரு தட்டுக்கு மாற்றி சூடார வச்சுக்கலாம். நல்லா சூடாரிச்சுங்க. மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே இஞ்சி சட்னி காரமாக இருக்குங்க, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் புளியும் சர்க்கரையெல்லாம் சேர்த்துறோம். இல்லை நாட்டு சர்க்கரை உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிட்டா சரியாக இருக்கும். இப்போ நான் எடுத்துருக்கிற இஞ்சியினுடைய அளவுக்குங்க 1.5 டேபிள் ஸ்பூன் பக்கம் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கலாம். ரெண்டாவது கொஞ்சமாக தண்ணி விட்டு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இதில் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்து அரைச்சிருக்கேங்க. அப்போ தான் இந்த சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு இனிப்பு பிடிக்கலைன்னா தவிர்த்துட்டும் கூட செய்துக்கலாங்க. இப்போ அரைச்சாச்சுங்க. தாளிதம் சேர்த்துக்கலாம். இப்போ தாளிக்க 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக சேர்த்துக்கிட்டால் ஒரு 2-3 நாள் பக்கம் நம்ம இந்த சட்னி வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இது கூட தாளிக்க 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரியிறது கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட அரைச்சி வச்சு இஞ்சி சட்னியை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இஞ்சி சட்னி ஆட்டவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி துவையல் மாதிரியும் கெட்டியாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அருமையான சுவையில் சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச இஞ்சி சட்னி, இஞ்சி துவையல் செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.